Hi மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஸோ ஆக்டர் சுவாமிநாதன் வந்துட்டு விஜயில் ஒரு பிரைம் டைம் சீரியலில் வந்துட்டு நியூ என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய இது ஷேர் ஆயிடுச்சு. பட் வந்து என்ன ரோல் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஆக்டர் சுவாமிநாதன் வந்துட்டு கரண்ட்டாக 7 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற மகாநதி சீரியலில் வந்துட்டு ஒரு மெயின் லீடாக வந்து என்ட்ரி கொடுக்க போறாரு. ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கேவிக்கு அப்புறம் வந்துட்டு வேறு ஏதாச்சும் சேனல் வந்து வேறு ஏதாச்சும் சீரியல் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதையெல்லாம் தாண்டி ஒன்ஸ் அகைன் விஜய் டிவிலேயே வந்து கம்பேக் கொடுக்குறாரு. இது வந்து விஜய் டிவி ஃபேன்ஸ்க்குமே இல்லை அவருடைய ஃபேன்ஸ்க்குமே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். மகாநதி சீரியல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கொடைக்கானல் ட்ராக் வந்து அப்ரப்டாக என் பண்ணிட்டு இப்போ சென்னைக்கு வந்து எல்லாருமே மூவ் ஆகிட்டாங்க ஃபேமிலி ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து சென்னையில் தான் வந்து ஸ்டோரி மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சீரியல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் சென்னை ட்ராக்ல தான் வந்து ஆக்டர் சுவாமிநாதன் வந்து கம்பேக் கொடுக்க போறாரு. ஸோ என்ன அப்படின்னா மெயின் லீடில் அவருடைய கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் லீட் சொல்லும் போது நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. யமுனாக்கு பேரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து காவேரி கூடிய பேரு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் வந்து ஷுவராக தெரியல. பட் அதுக்கான சான்ஸ் தான் நிறையவே இருக்கு. இப்போ நான் சொல்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சுவாமிபுரம் வந்துட்டு நீ நான் காதல் சீரியல் வந்து கமிட் ஆகியிருந்தாருன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் சில ரீசன்ஸ்னால அவர் வந்து குவிட் பண்ணிட்டாரு. ஸோ நீ நான் காதல் வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க எல்லாருமே நுவ்வு நேனு பிரேமியோட ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ரோலை வந்துட்டு இங்கே சுவாமிபுரம் வந்து வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சீரியலில் எப்படிப்பட்ட ரோல் இருந்தால் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாருன்னு மட்டும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பெரிய ரோல் இல்லை அப்படின்னா இவ்வளோ ஃபேம்க்கு அப்புறம் வந்து அவர் ஆக்ட் பண்ணவே மாட்டாங்க எந்த ஒரு ஆக்டருமே. ஸோ அந்த வகையில் வந்து சும்மா ஜஸ்ட் கேமியாவோ இல்லை யமுனாக்கு பேராவோ அவர் கண்டிப்பாக நடிச்சு கொடுத்துருக்கவே மாட்டார். கண்டிப்பாக சீரியலில் வந்து ஒரு பேரில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ ருத்ரன் பிரவீன் இருக்கார் இல்லையா, ஸோ வந்து நிவின் கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவர் தான் வந்து யமுனாக்கு பேரு அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ காவேரிக்கு பேராக தான் வந்து சுவாமி ப்ரோ வந்து வருவார் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா பெரிய ட்விஸ்ட் வந்து சீரியலே இருக்குது. ஸோ மேரேஜ் டாக் வந்து ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஃபயராக இருக்கும். ஸோ சுவாமி ப்ரோக்குமே அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ மகாநதி சீரியல் வந்து ஆல்ரெடி டைம் சேஞ்ச் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் சுவாமி ப்ரோ என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா கேவி ஃபேன்ஸ்மே வந்துட்டு சீரியல் பார்க்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ டிஆர்பியுமே நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. ஸோ இவருடைய ரோல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் மகாநதி சீரியல் பற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ கேவி ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிங்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போதைக்கு கொஞ்ச நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மகாநதியை பாருங்க. நிறைய சான்சஸ் வந்து மகாநதி வந்து 1 PM ஷிஃப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் வெயிட் பண்ணி தான் அங்கே பார்க்கணும். ஏன்னா இந்த டைம் சேஞ்ச் அப்டேட்ல எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ நிறைய சீரியல்ஸ் எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் ட்ராக் போகுது. ஒரு சில பேர் எண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்க ஸ்லாட்ஸுமே இல்லை. பட் என்ன சேனல்ஸ் இருந்து பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை பற்றின டீட்டெயில் அப்டேட் கிடைச்சா உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்டே டியூன்ட் வித் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.